Hello children, welcome to Education Info. இன்னைக்கு நம்ம CBSE Class 2 Lesson 14 Beach என்ற lesson பார்க்க போறோம். ஓகேங்களா? பீச்னா பார்த்தீங்கன்னா சீடு, விதை. मुझे एक बीच मिला. எனக்கு ஒரு சீட் கிடைச்சது. मैंने उसको गमले में डाला. அதை ஒரு பாட்ல போட்டேன். கம்லேனா பாட். ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த பாட்ல என்ன போடுறாங்க, ஒரு சீடு போடுறாங்க. मैंने उसे पानी दिया. அதுக்கு அதை அதை விதைச்சு அதை என்ன பண்றான், தண்ணி ஊத்துறான். और बहुत सारी धूप. அதுக்கு நிறைய धूपனா சன்னு கொடுக்குறான். क्या एक पेड़ है. இது என்ன ட்ரீயா. क्या एक झाड़ी है. இல்லைன்னா இது ஒரு பிளான்ட்டா. क्या इसमें फूल होंगे. என்ன இதுல ஃப்ளவர் வருமா. क्या इसमें फल मिले होंगे. என்ன இதுல ஃப்ரூட்ஸ் கிடைக்குமா. क्या एक लंबा ऊंचा होगा. இது என்ன நீளமா ஹைட்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறான். லம்பானா லாங், ஊஞ்சானா ஹைட். क्या एक छोटा ही रहेगा. இல்லைன்னா இது சின்னதாவே இருக்குமா. छोटाனா ஸ்மால். मुझे नहीं पता. எனக்கு தெரியல. कोई फर्क नहीं पड़ता. இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதாவது அந்த பையன் என்ன சொல்றான்னா, இது சின்னதா இருந்தாலுமே பெருசா இருந்தாலுமோ, இல்ல ஃப்ரூட்ஸ் இல்ல கிடைக்குமோ, இல்ல ஃப்ரூட்ஸ் பல் கிடைக்கலையோ அப்படின்னு அவன் இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த லெசனை யார் எழுதியிருக்காங்க, தீபா பல்சாவர். ஓகேங்களா. கோஜே ஜானே. கோஜேனா தேடுறது, தேடி கண்டுபிடிக்கிறது. கிசி புராணே பர்த்தன் தான். ஒரு பழைய பர்த்தன்னா வெசல், பாத்திரம். புராணினா ஓல்டு, ஒரு ஓல்டான ஒரு வெசல் இருந்தது. யா கம்லே மே காலே சனே கோ போயே. இல்லைன்னா கம்லேனா பாட்டு, ஒரு பாட்ல காலே சனைனா பிரவுன் சுண்டல், அதை விதைச்சாங்க. कुछ ही दिनों बाद चने से हरे भरे छोटे छोटे टंडल और पत्ते उगने लगे. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சனேனா அந்த சீட்ல ஒரு ஹரே பரேனா கிரீனிஷா, சோட்டே சோட்டே டண்டல் சின்ன சின்னதா, டண்டல்னா ஸ்டெம். ஓகேங்களா. அவர் பத்தே உக்னே லகே சின்ன சின்னதா ஒரு லீஃப் முளைச்சு வந்தது. ஓகேங்களா. இப்போ ஒரு சீடு போட்டிங்கன்னா ஒரு பாட்டில் அது தண்ணி ஊற்றணும், அதுக்கு ஒரு சன்லைட் கிடைக்கணும். ஸோ அப்போ அதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா என்ன வரும், குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெம் மாதிரி வரும், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக லீவ்ஸ் வரும். ஓகேங்களா. देखिए उनके उगने में कितना समय लगता है. பாருங்க, இது முளைச்சு வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது. கித்தனா சமயம் லக்தா ஹேனா எவ்வளோ டைம் எடுத்துக்குது. और कितना पानी और धूप. அதுக்கு எவ்வளோ தண்ணி அண்ட் சன்லைட் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. बातचीत के लिए कॉन्वर्सेशन. बीच कहाँ मिला होगा. விதை எங்க கிடைச்சது, அந்த குட்டி தம்பிக்கு எங்க கிடைச்சது. ஒரு விளையாடும் போது கிடைச்சிருக்கலாம், இல்லைன்னா பார்க்ல கிடைச்சிருக்கலாம், இல்ல ஒரு கிச்சன்ல அவனுக்கு கிடைச்சிருக்கலாம். पेड़ और झाड़ी में कोई फर्क होता है क्या. பேட்னா ட்ரீஸ், ட்ரீஸுக்கும் பிளான்ஸுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரீஸ்னால் எப்படி இருக்கும், நல்லா நீளமாக வளரும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அண்ட் அது நிறைய ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் அது கிடைக்கும். ஜாடின்றது என்னது, குட்டி பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ், ஜாஸ்மின், அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ட்ரீஸுக்கும் உள்ள பிளான்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ். कहानी में क्या कहा गया है कि कोई फर्क नहीं पड़ता. இந்த ஸ்டோரியில என்ன சொல்லியிருக்கிறாங்க, कोई फर्क नहीं पड़ताனா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. क्या आपने कभी बीज बोया है. என்ன நீங்க எப்பவாவது சீடு விதைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. या किसी और को बीज बोते देखा. இல்லைன்னா யாராவது அந்த சீடை விதைச்சறது நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. बीज बोने के लिए डैश डैश और डैश की आवश्यकता पड़ती है.
ஸோ ஒரு விதை விதைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் சன்லைட். இந்த 3மே நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ बीज बोने के लिए गमला गमलाना पाट, पानी ना वाटर और धूप धूप की आवश्यकता पड़ती है. இந்த இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. बीच में डैश भी लगा सकते हैं कि और डैश भी. அந்த விதையில இருந்து என்னென்ன வரும்? ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு இதெல்லாமே வரும். ரங் பரியே ரங் பரியேன்னா கலர ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஒரு பிக்சர் குடுத்துருக்காங்களா? பீகாக் அத அப்படியே பார்த்து நீங்க இதுல வந்துட்டு கலர் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன். என்னோட வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேர்ன் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க் யூ.